வணக்கம், ஜெய்ஹிந்த். வளைகுடால ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு பாலிஸ்டிக் ரக ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது மீண்டும் ஒரு பதட்டத்தை கொண்டு போயிருக்கு. திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 4% கச்சா எண்ணெயோட விலை உயர்வு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஆய்வு தான் இது. இந்த இடத்துல ஜூன் 7 மற்றும் 8 இஸ்புல்லாக்கள் வடக்கு பகுதியில், அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் மிசைல் தாக்குதலாம் நடத்துகிறாங்க. ஒரு ட்ரிகர் ஆகுது. பட் இது யார் ட்ரிகர் அப்படின்றது ரெண்டு சைடுமே மாறி மாறி சொல்லும் பொழுது, லெபனான் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடந்து அமைதி ஒப்பந்தம் போட்டப்பட்ட பிறகும் இஸ்ரேல் லெபனான் மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. ட்ரம்ப் அவர்களே நெத்தன்யாவை கடுமையாக திட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். நான் இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிருப்பா அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினாரு. நெத்தன்யாஹு அவர்கள் இது ஒரு ஃபேமிலிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார். பட் அதுக்கு பிறகு இஸ்புல்லாக்கள் ஆல்மோஸ்ட் 2023க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துறாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் பெய்ரூட் அதாவது பெய்ரூட்டோடைய சதன் சபப் பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் இஸ்புல்லாக்களுடைய இந்த ரெவென்யூ சிஸ்டம்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுல 2 முக்கியமான ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மேல ஏப்ரல் 2026 நடந்த அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஈரான் மீண்டும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸான அயன் டோம் அண்ட் ஏரோ ரொம்ப வருடத்துக்கு பிறகு மீண்டும் ஆக்டிவேட் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவுகணைகள் உள்ள வந்தது எல்லாமே தடுக்கவும் பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் IDF கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் குறிப்பாக ஈரானுடைய மிலிட்ரி டார்கெட்ஸ், ஈரானில் குறி வச்சு மிலிட்ரி டார்கெட்ஸை தாக்கியிருக்கிறாங்க. தெஹ்ரான் மற்றும் 5 முக்கியமான நகரங்களில். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் அவர் சொல்லும்போது, நாங்கள் இன்னும் மேஜர் தாக்குதலை ஈரான் மீது நடத்த முற்படலை, பட் அதை பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் எங்கிட்ட இருக்கு. ஒரு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் மீண்டும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு யுத்தத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றது தான் இது உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு அபாய சங்க ஊதிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இவங்க அண்டர் கிரவுண்டுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணக்கூடிய, ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கு. அப்படின்ற போது இஸ்ரேலிஸ் தங்களுடைய மக்களை எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை வேற, இஸ்ரேலிகள் அவங்க யோசிக்கிறது வேற. முதல்ல மெடிக்கல் கேர் மற்றும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு சர்ஃபேஸ்ல ஒரு நகரம் இருக்கோ அதுக்கு கீழே இன்னொரு நகரம் இருக்கு அப்படின்றத நான் இஸ்ரேல் போயிருக்கும் போதே கண்கூடா பார்த்தேன். ஸோ அவங்க ஒரு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதனால பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பேசும் பொழுது இதுல மிகப்பெரிய பிரச்சனை ட்ரம்ப்புக்கு தான். சர்வதேச அரசியல் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம ஃபியூச்சரையும் சேர்த்து பிளான் பண்ணணும். இந்த ஃபியூச்சரை பிளான் பண்ணும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வீடியோஸ்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்தியாவுடைய டாப் அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் HDFC லைஃப் டாப் 500 ஸ்மார்ட் வேல்யூ ஃபண்ட் NFO. இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட ஃபண்ட் அப்படின்றது அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ்ல ஸ்மார்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால ஃபியூச்சர்ல இந்த நிறுவனங்களுடைய பங்கு உயரும் பொழுது இதுல நம்ம எக்ஸலண்டா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இதை பத்தியான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய பணத்தை நம்ம பேங்க்ல விட்டோம் அப்படின்னா 5 to 6% அளவுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். ஆனா இந்த NFOட இண்டெக்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் இதோட CAGRல 28% ரிட்டர்னும், 10 வருடம் அப்படின்றதுல 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதை தவிர நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட 120 மடங்கு ஆயில் காப்பீடும் கிடைக்குது. அதே மாதிரி வருடத்துக்கு 2.5 லட்சம் வரைக்குமான இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு டாக்ஸும் கிடையாது. இப்போ NRIs எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 18,000 வரைக்கும் இதில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது 2 கோடி வரைக்குமான கார்பஸை பில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை அவங்க தமிழ்லேயே பேசி கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இதில் 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கு. ஸோ உங்களால் மாதம் எவ்வளோ இதை கனெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ
அந்த அளவுக்கு கண்டிப்பா பண்ணுங்க. இதோட கடைசி தேதி 15 ஜூன். ஸோ இன்னும் 7 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மற்றும் பின் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய இந்த தாக்குதல் வந்து ஹெல்ப் பண்ணாது, உடனடியாக டேபிளுக்கு வந்து சீக்கிரம் டீலை பேசி முடிங்க அப்படின்னும், அதே மாதிரி ஈரான் மேல பதில் தாக்குதல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நெத்தன்யாஹுட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பட் அதன் பிறகும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரம்ப் இப்போ எந்த அளவுக்கு போய் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, நெத்தன்யாஹு வந்து முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில கிடையாது, நான் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறேன். அப்ப இவரை மீறி இஸ்ரேல் பிரதமர் அதுவும் ஈரானுடைய நகரங்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தினாங்க, பதில் தாக்குதல் நடத்தினாங்களே அப்படின்ற கேள்வியுமே எழுது. இப்போ இதுல ஜியோ பொலிட்டிக்கலா நம்ம இந்த டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹு அவர்களுக்குமான டேர்ம்ஸ் சரியில்லை. இவர் வந்து ஒரு பிக் பிரதர், இவர் ஒரு ஸ்மால் பிரதர் அப்படின்ற ஆட்டிடியூட்ல அமெரிக்கா பார்த்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய முடிவுகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு கோயலேஷன் வார் கேபினட் அங்க போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ஈரானுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் மற்றும் அந்த அணுசக்தி சம்பந்தப்பட்ட இடத்துல காம்ப்ரமைஸ் அமெரிக்கா பண்ணாங்க அப்படின்னா நெத்தன்யாஹு அவர்கள் உடனடியாக அந்த பதவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி போனார்னா ஏற்கனவே அவர் கோர்ட்ல ஒரு ட்ரையல் இருக்கு, அவர் ஜெயிலுக்கு போற வாய்ப்பும் இருக்கு அப்படின்றத மறந்துட முடியாது. ஸோ உள்ளூர் பாலிடிக்ஸும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நெத்தன்யாஹு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி எஃப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி கிரேசி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து திட்டிருக்கிறாரு. பட் இவங்க இஸ்ரேல் அரசியலை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெளிவா தெரியும், ஃபார் ரைட்டோடைய சப்போர்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்களுடைய அல்ட்ரா லிபரல், கன்சர்வேட்டிவ், ரைட் விங் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இவங்க எல்லாருமே ஒரு சேர அந்த பாயிண்ட்ல இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த டீல்ல பேசி முடிக்காத வரை இந்த இடத்துல அமைதி அப்படின்றது திரும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா அனலைசிஸ்ல சொல்லலாம். இப்போ அமெரிக்காவுடைய பப்ளிக்கு நெத்தன்யாஹு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியலையுமே இஸ்ரேல் உள்ள நுழையிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஏற்கனவே அவங்க கடுமையான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கணிசமான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் அமெரிக்க மக்கள் கிட்ட இந்த கோரிக்கையை விடுக்கிறது அப்படின்றது ட்ரம்ப்புக்கு மறைமுகமா ஒரு ப்ரெஷரா அவங்க உண்டு பண்றாங்க. ஏன்னா இப்போ ஜூன்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறோம், எக்ஸாக்டா இன்னும் 5 மாதத்துல நவம்பர்ல அங்க மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது அமெரிக்கால டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இங்க உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் ஸ்லைட் அந்த டாபிக் விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகுறேன். 28ல அமெரிக்காவுடைய பொது தேர்தல் அப்படின்றது வரும். ட்ரம்ப் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அமெரிக்கால கணிசமான அளவுக்கு இருக்கு. அந்த மாகா சப்போர்ட்டர் பேஸ், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அது ஓரளவுக்கு இன்டாக்டா இருந்தாலும் அங்க ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. 3 முக்கியமான காரணங்கள். ட்ரம்போடைய இந்த அதிரடியெல்லாம் அவங்க ரசிச்சாலும் பெட்ரோல் டீசல் விலை 50% உயர்ந்திருக்குது. ரீட்டைல இருக்கக்கூடிய பிரைசஸ் எல்லாமே அரிசி பருப்புல இருந்து பாத்தீங்கன்னா 20-25% மினிமம் அங்க உயர்ந்திருக்கு. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா போயிருக்கு அமெரிக்கால. இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல ட்ரம்போட இந்த அரசியல் செகண்ட் ஹாஃப்ல, அதாவது நவம்பருக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தேர்தலை வச்சு சொல்லலாம். அந்த தேர்தல் முடிவுக்கும் இந்த போருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அதே மாதிரி 26 to 28, 26 நவம்பர்ல இருந்து 28 நவம்பர், அந்த 2 வருட காலம் அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து இந்தியாவுடைய 2029 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். இது ஏதோ வெளிநாட்டில் ஏதோ நடக்குது, நமக்கு எங்க தாக்கம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா 28ல ரிப்பப்ளிக் தோத்து நாளைக்கு மீண்டும் டெமோக்ராட்டிக் வந்தாங்க அப்படின்ற போது அவங்க இந்திய அரசியலை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது டோட்டலா வேற. அதே மாதிரி பாலிசி ஒன்னாதான் இருக்கும். இந்தியாவை வளர விடக்கூடாதுன்றதுல அந்த 2 கட்சிகளுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பாயிண்ட்ல அவங்க மாற மாட்டாங்க. பட் இந்தியாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மார்க்டு சேஞ்ச் நிச்சயமா இருக்கும். ஸோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல நெத்தன்யாஹு அவர்கள் ஒரு ஸ்மார்ட்டான பாலிடிக்ஸை பிளே பண்றாரு. அமெரிக்காவுடைய பப்ளிக்கு ஓப்பனா ஒரு கோரிக்கை வைக்கிறார், நாங்க நசுக்கப்படுறோம், எங்களுக்கு வந்து இது வாழ்வாதார பிரச்சனை, அவங்ககிட்ட அணு ஆயுதம் போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, உங்களுக்குமே பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப்புக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு டிவைடை வந்து கொண்டு வராரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இஸ்ரேலுக்கு கணிசமான சப்போர்ட்டர்ஸ் எங்கேருந்து அமெரிக்காவில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ்லேருந்து கிடையாது. அங்கே ஓரளவுக்கு இருக்கு, மாகா பேஸ் தான். ஸோ மாகா பேஸுமே ட்ரம்ப்புக்கு எதிராக இவர் திருப்பி விடுறதுக்கான பார்க்குறாரு. மூணாவது விஷயம், இப்போ ட்ரம்ப்போடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு. அமெரிக்காவுடைய சாசனப்படி, அரசியல் சாசனப்படி 2 முறை தான் நீங்கள் அதிபராக இருக்க முடியும். அப்போ ட்ரம்ப்புக்கு அடுத்தது யாரு அப்படின்ற கேள்வியில ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், மார்க்கோ ரூபியோ. மார்க்கோ ரூபியோ தன்னை ஒரு கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் ஃபேஸா ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகும்பொழுது அவருக்கும் இந்த இடத்துல இந்த யூதர்கள் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா போகுது. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு திங்க் டேங்கோட அனாலிசிஸ் படி எடுத்தீங்க அப்படின்னா அல் ஜசீரா, அதாவது இஸ்ரேலுக்கு நேரடியாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், பட் எல்லா சைடு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவை, அதனால சொல்றேன். யூஎஸ் பாலிசி ஹாஸ் மெட்டீரியலி சேஞ்ச் வெரி லிட்டில் இன் கன்ஸ்ட்ரைனிங் இஸ்ரேல். இஸ்ரேலை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே டாக்டிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட் தான், ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்கள் வந்து ஒரே கோலை நோக்கி தான் போகிறோம் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் டீல் வந்து ட்ரம்ப்போடைய அந்த ஃபைன் பிரிண்டா அவருடைய பேர்ல இந்த முத்திரை வாழ்க்கை முழுக்க வரலாறு சொல்லணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இப்போ பிபிஎஸ் நியூஸ் ஆர் அனாலிசிஸ்ல அவங்களுடைய ஒரு முக்கியமான டிபேட்ல நான் பார்த்தது, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த மக்கள்கிட்ட அவர் சொல்றதுனால இந்த நேரடியா பேசி அமெரிக்காவை ஒரு நீண்ட நெடிய யுத்தத்துக்குள்ள ட்ராப் பண்றாரு நெத்தன்யாஹூ அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரூக்கிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ் அப்படின்றது, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் அலையன்ஸ்ன்றது ஒரு கிராஸ் ரோட்ல வந்து நிக்குது. இஸ்ரேல் அமெரிக்காவை ஒரு மிலிட்ரி பவரா பார்க்குறாங்க, பட் இந்த 2 நாடுகளுக்கும் நடுவேவும் ஒரு இன்க்ரீசிங் இன்காம்பேட்டபிலிட்டி, ஒரு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது அப்படின்றாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது பதிலுக்கு நாங்கள் அமெரிக்காவை தாக்குதல் நடத்தணும். இது 2 முறை நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 3 முறை நடந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை தாக்கும் போது, அதுவும் அவங்களோட ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய பெய்ரூட் சபர்ப்ஸை தாக்கும் பொழுது, இப்ப ஐடியலா பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் தான் இஸ்ரேலை திரும்பி தாக்கியிருக்கணும். இந்த முறை ஈரான் இஸ்ரேலை தாக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்னே பார்க்கலாம். ஸோ ஒன்று, அவங்களுக்கு 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு லீவரேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதுக்குண்டான அதை கிட்டத்தட்ட அவங்க நெருங்கிட்டாங்க. 2வது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா, சைனா போன்ற எல்லா நாடுகள் மீதும் மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கும். ஏன்னா இப்ப பெட்ரோல் விலை ஆல்மோஸ்ட் 110 ரூபா போயிருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்க்குறோம். ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா 117 ரூபா போயிருக்கு. கேஸ் விலையில சிறு உயர்வு வரதை நம்ம பார்க்குறோம். இது 2ம் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோடைய ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்றது 3 மாத காலம், செப்டம்பர் அக்டோபர்ல நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் நிச்சயமா பார்ப்போம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம். ஏன்னா தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ், தசரா வரும், தீபாவளி வரும், பண்டிகைகள், கிறிஸ்மஸ் வரும், அடுத்தடுத்தது நியூ இயர் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய பொருளாதாரத்தை ஷார்ட் டேர்ம்ல நிச்சயமா பாதிக்கும் அப்படின்றதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வேண்டாம். இப்போ ரீஜனல் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஜார்டன், ஈஜிப்ட் இவங்க எல்லாருமே உயிரை கொடுத்து இப்ப இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அமைதிக்காக விரும்பி கிடையாது, அவங்க நாட்டோடைய எதிர்காலம் இதுல ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்போ அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப முன்னெடுத்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சீனை போட்டது யாரு அப்படின்னு பாகிஸ்தான். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 22க்கு பிறகு பாகிஸ்தான் வந்து மீடியேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆதரவு ஊடகங்கள் கூட செய்தி போடுறது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ஒரு கைகூலி. பாகிஸ்தான் சொன்னாங்க, அதனால நான் போரை நிறுத்தினேன், போனா போதுன்னு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இந்த முதலாளி வந்து ஒரு இதுக்கு ஒரு படத்துல திரைப்படங்கள்லாம் வரும், இந்த மாதிரி சீன் வரும். அவ்வளவுதான் பாகிஸ்தானுடைய மதிப்பு அப்படின்றத உணர்றாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றத பாக்குறோம். லெபனான், ஹிஸ்புல்லாக்கள் நடுவுல இவங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல கத்தார் இப்போ இஸ்ரேல் டீமே பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெபனானுடைய புது பிரசிடென்ட் ஜோசப் ஆன் அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்கள் ஏதாவது ஒரு டீல் பேசணும் அப்படின்னாங்கன்னா அது வந்து ஈரானையும் சேர்த்து அவங்க ப்ரையாரிட்டியும் சேர்த்து இருக்கணும் அப்படின்ற போது இவங்களுக்கு இந்த 2 பிரச்சனையும் சேர்ந்து, ஈரான் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இங்க லெபனான்ல பிரச்சனை முடியாது. ஒரு நல்ல நாடு சீரழிஞ்சு போயிருக்கு, இன்னைக்கு பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை டீலிங் பண்ணி
லெபனான் இஸ்ரேல், அதாவது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் பிரச்சனையை அப்புறமா தனியா ஒதுக்கலான்னு பிரிக்க முடியாது, இது ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சது அப்படின்றத அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, 10 நாளா. எக்ஸாக்டா இப்ப அதான் நடந்திருக்கு. அந்த இடம் குறிப்பிட்டு தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஈரானுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த 440 கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது 90% கொண்டு போய் வெப்பன் கிரேடா பண்ணாங்க அப்படின்னா 9ல இருந்து 11 அணு ஆயுதங்களை அவங்க எடுப்பாங்க. அதுல 2 அணு ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தினாங்க, இஸ்ரேலை நோக்கி ஏவனாங்க அப்படின்ற போது அது ஒரு பெரிய பேராபத்தை இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துரும். இஸ்ரேல்ல ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா இது எழுதி வச்சுக்கங்க, மிகப்பெரிய உலக போருக்கு வழிவகுத்துரும். அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட மிசைல்ஸ் இருக்கா? கண்டிப்பா இப்போதைக்கு கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல அமெரிக்காவும் என்ன பாக்குறாங்க, ட்ரம்ப் மார்த்தட்டி இந்த $1 trillion செலவுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கோல்டன் டோம் சிஸ்டம் இன்னமும் நடைமுறைக்கு வரல. அது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ இந்த பதிவில் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். கூடவே ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய மணி மற்றும் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி தேதி 15 ஜூன். ஸோ இன்னும் 7 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இந்த பின் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வாய்ப்பை ஒரு முறை பாருங்க. அமெரிக்காவுடைய பொசிஷன் அப்படின்றது கிளியர் கட்டா இவங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணும், அணு ஆயுதத்தை கைவிடணும், இந்த ரெண்டுத்தை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸிட் ஆவாங்க. ஆனா லெபனன்ல ஹிஸ்புல்லாக்கள் வீக்கன் ஆகிற வரைக்கும், அவங்களுக்கும் லெபனனுக்கும் உள்ளான அந்த பஃபர் ஜோன் கிடைக்கிற வரைக்கும் இஸ்ரேல் இதை பண்ண விட மாட்டாங்க. ஒரு ரொம்ப அன்சர்டனான ஒரு ஃபேஸ்ல நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபினான்சஸ், உங்களுடைய டிராவல், உங்களுடைய நான் எசென்ஷியல் ஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா சேமிப்பு நம்ம கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ இந்த மாதிரியான டைம்ல அது நம்மளை கண்டிப்பா காப்பாற்றும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.